மகர ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, புலிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். குரு வக்கர பலன் 2024. அதாவது மகர ராசிக்கு குரு 3ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் அதிபதி 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார் வருகிற மே மாதம் வரைக்கும். ஆனால் இப்பொழுது ஒரு 4 மாத காலம் வக்கரகதியிலே சஞ்சரித்து மாறுபட்ட பலன்களை வழங்க இருக்கிறார் மகர ராசிக்காரர்களுக்கு. அதாவது நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 22ஆம் தேதி வரை, அதாவது அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 2025 வரை வக்கரகதியிலே சஞ்சரிக்க போகிறார் மகர ராசிக்கு. 3க்கும் 12க்கும் உடைய குரு 5ஆம் இடத்தில் இருந்து. இதனால் ஏற்படக்கூடிய மாறுபட்ட பலன்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பொதுவாக வக்கரம் அப்படிங்கிறது ராகு கேதுக்கு எப்போவுமே ராகு கேது வக்கரகதியில தான் சஞ்சரிக்கும், பின்னோக்கி தான் சஞ்சரிக்கும். அதே நேரத்தில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வக்கரகதியே கிடையாது. பாக்கி இருக்கக்கூடிய 5 கிரகங்களும் வக்கரகதியிலே சஞ்சரிக்கும். வக்கரகதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சூரியனுடைய கதிர்வீச்சிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய காலம்தான் வக்கரம். ஒரு கிரகம் உச்சமாயிருக்கு அப்படின்னா அந்த கிரகம் வக்கரம் அடைஞ்சிருச்சுன்னா அந்த உச்ச பலன் நடக்காது. அதே நேரத்தில் ஒரு கிரகம் நீச்சமாயிருக்கு அப்படின்னா அந்த நீச்சமற்ற கிரகம் வக்கரம் ஆயிடுச்சுன்னா அது உச்சமான பலன்களை தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அதாவது மாறுபட்ட பலன், மாற்றி யோசி அந்த மாதிரியான நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக சுப கிரகம் வக்கரம் அடையக்கூடாது, பாவ கிரகம் வக்கரம் அடைந்தால் நன்மை. ஏன் அப்படின்னா, வக்கரம் அடையும் போது கிரகம் தன்னுடைய காரகத்துவ பலன்களை குறைத்தும் ஆதிபத்திய பலன்களை அதிகமாகவே செய்யும். அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் காரகத்துவம் இருக்கு. அந்த அடிப்படையில் குரு புத்திரகாரகன், தனகாரகன், பொன் பொருள் கௌரவம் அந்தஸ்து சுபகாரியங்களை நடத்தி தருபவர். இப்படியெல்லாம் அனைத்து விதமான சுபகாரியங்களுக்கும் காரகத்துவம் குரு. அதே நேரத்தில் இந்த காரகத்துவ பலன்கள் குறைவுபடும். குருவுடைய காரகத்துவ பலன்கள் குறைவுபட்டு குரு எந்த வீட்டுக்கு அதிபதி? 3ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் மகர ராசிக்கு அதிபதி 5ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். இந்த 3 வீட்டு வேலையும் கரெக்டாக செய்யும், அது வலுவாக செய்யும். அதான் இந்த வக்கர காலம். அப்போ 3ஆம் இடம்ங்கிறது என்ன? ஒரு ஜாதகருக்கு, அதாவது மகர ராசிக்கு 3ஆம் இடங்கிறது இளைய சகோதர ஸ்தானம், தைரிய ஸ்தானம், வீரிய ஸ்தானம், பராக்கிரம ஸ்தானம். 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானம், தகவல் தொடர்பு ஸ்தானம். 3ஆம் இடம் ஒப்பந்தம், கையெழுத்து, பத்திரப்பதிவு, இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். இந்த 3ஆம் இடத்து அதிபதி 5ல் இருக்கார் அப்படின்னா 5ஆம் இடங்கிறது என்ன? பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம். 5ஆம் இடங்கிறது விளையாட்டு ஸ்தானம், பதவி ஸ்தானம், நம்மளுடைய சிந்தனை செயல்திறனை சொல்லக்கூடிய இடம் 5ஆம் இடம், அதிர்ஷ்ட ஸ்தானம். ஆக இந்த 3ஆம் இடத்து அதிபதி 5ல் இருந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இளைய சகோதர வழி ஆதாயங்கள். அதே போல இந்த ஒப்பந்தம், கையெழுத்து, பத்திரப்பதிவு இந்த மாதிரியான இதன் மூலமாக ஆதாயங்கள். உங்களுடைய பழைய பூர்வீக வீடு ஏதாவது இருந்ததுன்னா அந்த பூர்வீக சொத்துகள் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதே போல உங்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதன் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு எல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. அதாவது அரசு சம்பந்தமான ஒப்பந்தங்கள் பெறக்கூடிய அமைப்பு மிகச்சிறப்பாக இருக்கிறது. அதே போல உங்களுக்கு சேரக்கூடிய ஒரு நல்ல செய்தி சேரக்கூடிய அமைப்பும் மிகச்சிறப்பாக இருக்கிறது. இந்த 7 நாட்டு சனியால் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை நடந்து இருக்கும் இல்லையா, அந்த நிலையெல்லாம் மாறி இணக்கமான சூழ்நிலை உருவாக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அதே போல 12ஆம் இடத்திற்கும் அவர்தான் அதிபதி. அயன சயன போகஸ்தானம் இல்லையா. அப்ப வெளிநாடு சம்பந்தமான ஸ்தானமும் இந்த 12ஆம் இடம் தான். அப்போ 12ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துல செஞ்சிருக்கும் போது வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். நல்ல கம்பெனியில் நல்ல விசா கிடைச்சி நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. பாஸ்போர்ட் கிடைக்கல, விசா கிடைக்கலவங்களுக்கெல்லாம் உடனடியாக அது துரிதமாக நடைபெறும். அதே போல் 12ஆம் இடங்கிறது விரயஸ்தானம் இல்லையா. பூர்வீகம் சம்பந்தமான சில விரயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு, புத்திர சம்பந்தமான சில விரயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. அதே போல் 12ஆம் இடங்கிறது கட்டில் சுகம். அப்போ கணவன் மனைக்குள்ள அந்யோன்யம் அதிகரிப்பதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது 12ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது. ஆக இப்போ 3ஆம் இடத்து பலனும் 5ஆம் இடத்து பலனும் 12ஆம் இடத்து பலனும் மிகச்சிறப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு வலுவாக நடைபெறும். இப்போ என்ன அப்படின்னா, குரு வக்கரம் அடையும் போது அவருடைய பார்வை பலன் குறைபடும், அதோட சுபத்தன்மை குறைபடும். எப்படின்னா, குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. குரு எந்த இடத்த 5, 7, 9வது பார்வையா பார்க்குறாரோ அந்த இடம் சுபத்துவம் அடையும், அந்த இடம் நன்மையான பலன்களை தரும். இப்போ குரு மகர ராசிக்கு 5வது பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடங்கிறது என்ன? தந்தை ஸ்தானம், தொலைதூர பயணம், பாக்கிய ஸ்தானம். 9ஆம் இடங்கிறது நம்ம உயர்கல்வியை சொல்லக்கூடிய இடம். இப்போ இந்த 9ஆம் இடத்தை
குரு பார்க்கும்போது சிறப்பு. அங்கே ஏற்கனவே கேது இருக்கார். எப்பவுமே கேது ஒரு செயலை தடுக்கும், சுருக்கும். அதுதான் கேதுவுடைய வேலை. அப்போ 9ஆம் இடத்துல கேது இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இவருடைய பார்வை பலன் சுபத்தன்மை குறையும் பொழுது தந்தையிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தந்தையுடைய ஆரோக்கியத்திலே அக்கறை செலுத்த வேண்டும். மற்றபடி தொலைதூர பயணம், இந்த பயணங்களில் கவனமாக இருக்கணும். அதே போல் அந்த கல்வி விஷயங்களில் உயர்கல்வி இந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஆனால் மற்றபடி எப்படின்னா, ஆன்மீக சுற்றுலா தலங்கள் செல்லக்கூடிய அமைப்பு, நிறைய கோயில்களுக்கு சென்று பெரிய குருமார்களுடைய ஆசீர்வாதம் பெறக்கூடிய அமைப்பு, மகான்களை சந்திக்கக்கூடிய அமைப்புலாம் இருக்கும். மற்றபடி இந்த தந்தையுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை செலுத்த வேண்டும். அவர்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார் 7வது பார்வையாக. 11ஆம் இடங்கிறது என்ன? லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம். 11ஆம் இடம் என்பது நம்மளுடைய அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம், நெருங்கிய நட்பு வட்டாரங்களை சொல்லக்கூடிய இடம் 11ஆம் இடம். இப்போ 7வது பார்வையாக பார்க்கிறார், மிகச்சிறப்பான பலன். ஆனால் இப்பொழுது பார்வை பலன், அதாவது சுபத்தன்மை குறையும் பொழுது நெருங்கிய நட்பு வட்டாரங்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் சித்தப்பா கிட்ட கவனமாக இருக்கணும். மூத்த சகோதரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். முக்கியமாக ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக உங்கள் ராசியை பார்க்குறாரு இல்லையா, 9வது பார்வையாக குரு உங்கள் ராசியை, மகர ராசியை பார்க்குறாரு. அப்போ குரு ராசியை பார்க்கும் பொழுது தெளிவான சிந்தனை, குழப்பமில்லாத மனநிலை, ஒரு தைரியமான எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆனால் இப்பொழுது என்ன ஆகும், கொஞ்சம் மனசளவில் கொஞ்சம் பயம், பதட்டம், குழப்பமான சூழ்நிலை, ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். இந்த காலகட்டங்களில் பார்வையுடைய பலன்தான் குறையப்படுமே தவிர மற்றபடி குரு உங்கள் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்து பலனையும், 3ஆம் இடத்து பலனையும், 12ஆம் இடத்து பலனையும், 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம், சிந்தனை, செயல்திறன், எடுத்த காரியம். இப்போ 3ஆம் இடங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி 3ஆம் இடம், வெற்றி ஸ்தானமும் 3ஆம் இடம் தான். அப்போ நம்ம இப்போ எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்தும் வெற்றி தரக்கூடிய அமைப்பாகவே இந்த குரு வக்கரகாலங்கள் புரட்டாசி 23 தை மாதம் 22ஆம் தேதி வரை இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அமையும். அதே போல் இந்த 9ஆம் இடத்துல கேது இருக்கார் இல்லையா, அந்த குரு 5வது பார்வையாக பார்க்கக்கூடிய 9ஆம் இடத்துக்கு கேது இருக்கார் இல்லையா, அவர் 9ஆம் எப்பவுமே கேது ஒரு பலனை தடுக்கும், சுருக்கும் இல்லையா. இப்போ பார்வை பலன் குருவுடைய சுபத்தன்மை குறைவதால் இந்த வக்கரகாலங்களிலே விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி தேங்காய் எண்ணெயிலே விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது மேலும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த வக்கர காலங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.